பொண்ண பார்க்க வந்த அந்த கார்த்திக்கோட குடும்பம் வந்து ரொம்ப புடிச்சு போச்சு பொண்ணு எங்களுக்கு. அதனால சீக்கிரமாவே கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணணும். நாங்களும் நாள் குறிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த நாள்ல கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு மாரி சொல்றாங்க. அத கேட்டு வந்து சாரதா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவங்க உடனே கல்யாணத்த பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தானே பொண்ணு பார்க்க வந்தீங்க. அதுக்குள்ளேயும் கல்யாணத்த பத்தி பேசினா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கல்யாணத்துக்கு இன்னும் ஒண்ணு பொறுமையா பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது கேட்டு அது என்ன பொறுமையா பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆன்ட்டி. நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான் எங்களுக்கு அப்படின்ற மாரி காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து பொண்ணே சொல்லிடுச்சு, அப்புறம் என்னங்க உங்களுக்கு, அவள் தான் தயாராக இருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க காவேரியை. காவேரி வந்து என்ன முறைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு யாராக நிறுத்த முடியாது அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாங்க. சரிங்க, இந்த நாளில் வந்து கல்யாணம் சீக்கிரம் வச்சுட்டோம், அதுக்காக ஏற்பாடெலாம் பண்ணணும், நாங்கள் கிளம்புறோம், நீங்களும் அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணுங்கள், சரிம்மா மருமகளை வரட்டுமா அப்படின்னோடனே சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. சரி நான் வழி அமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பின்னாடியே போகிறாங்க. பாத்தியா இவளை, எந்த வீட்டில் அது நடக்குமா இந்த அநியாயம், பொண்ணே போயிட்டு வழி அமைச்சிட்டு வராலாம், என்னென்ன பண்ணுறாரோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரி வந்தோடனே சாரதா வந்து கேட்குறாங்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைடி, யாரை கேட்டு முடிவு பண்ண நீ அப்படின்னு. யாரை கேட்கணும், உங்களுக்கு யாருக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் எனக்கு தெரியும், அதனால தான் நானே முடிவு பண்ணிட்டேன். என்ன டேட்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அந்த டேட்டில் ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது, நீங்கள் எப்படியும் அந்த வேலையை நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதனால் நானே எல்லா வேலையும் பண்ணிக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு சாரதா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து தம்பி அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வந்து நிவின் வந்து என்னங்க அத்தை அப்படின்னோடனே, அந்த பையனோட வீடு எங்கே இருக்குன்னு விசாரிங்க அப்படின்றாங்க. எந்த பையத்தை இப்போ வந்துட்டு போனால அந்த பையன், மாப்பிள்ளை பையன், அவனை தான் அப்படின்னோடனே, எதுக்கு அத்தை, எல்லா காரணமாக தான் சொல்கிறேன், முதல்ல விசாரிச்சுட்டு சொல்லுங்கள், நாளைக்கு நம்ம அந்த பையன் வீட்டுக்கு போகிறோமா, எதுக்குமா அப்படின்னோடனே, பின்னாடி இவ ஓவர ஆட்டம் போட்டுகிட்டே இருப்பா, இவ்வளோ சும்மா விட சொல்லிட்டேன், இது காவேரி தெரிந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் காவேரி ஆடின ஆட்டத்துக்கெலாம் நம்ம கூட சேர்ந்து ஆட முடியாது, மாப்பிள்ளை என்ன நினைப்பார், அவர் மனசு என்ன காயப்படும், அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நம்ம முடிவு எடுக்க முடியாதுடி, இவளுக்கு தான் எதுவும் தெரியாது, ஆனால் நம்மளுக்கு எல்லாம் தெரியும்ல, நம்ம இப்படியே இருக்கிறது சரியில்லை, இந்த கல்யாணம் இப்படியே நடக்கணும், நம்ம கையை கட்டிட்டு உட்காந்துருக்க முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும், அதுக்காக தான் சொல்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னா, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிவின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குழந்தை நம்ம குட்டி காவேரி வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து வேணான்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாரு. அடுத்து வந்து ஃபோட்டோ பார்த்து விஜய் அழுதோடனே காவேரி ஃபோட்டோவை அதை பார்க்கணும்னு நினச்சி குழந்தை அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து இந்த மாதிரி கபோர்ட்லலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம அம்மு வந்து சொல்கிறாரு. அம்மு வந்து கோச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி காவேரி வந்து கிளாஸ்க்கு வராங்க. இங்கே வந்தோடனே காவேரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே அம்மு ஞாபகமாகவே இருக்குது. அம்மு வரலையே, ஏன் அம்மு வரல, இந்த அம்மு கிளாஸ் ரூமில் இருக்கும் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்திக் வீட்டுக்கு சாரதாவும் அதுக்கப்புறம் நம்ம நிவினும் போகிறாங்க. அங்கே போனோன்னே, வாங்க சார் திடீர்னு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தீங்களாமே, இப்போ என்ன சொல்ல வந்திருக்கீங்க, ஒன்றுக்கு ரெண்டாக வந்து உங்கள் பொண்ணை பற்றி நீங்களே பேச போகிறீங்களா, அதுக்கு தான் வந்திருக்கீங்களா, எனக்கு கார்த்திக் சொன்னால், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எங்கள் வீட்டு மருமக உங்கள் பொண்ணு வந்து காவேரி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்களோட சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் காவேரிக்கு அப்படின்னு தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு எல்லாமே தெரியுங்க, அதனால் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம், என்ன கார்த்திக் அப்படின்னா, கார்த்திக் அவங்கள குடும்பம் எல்லாம் சிரிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க சாரதா. உடனே வந்து என்னங்க அப்படின்னோடனே, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் தான், நான் வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பையன் யார் தெரியுமா, என் சொந்தக்கார பையன் கிடையாது, காவேரியோட சொந்தம் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, காவேரிக்கு தாலி கட்டின புருஷன் அவர் தான், அந்த குழந்தை ஒன்று இருக்கால, அவள் யார் தெரியுமா, காவேரியோட சொந்த குழந்தை, இதுதான் நடந்த உண்மை, ஏங்க என்னங்க நீங்கள் பெத்த பொண்ணை பற்றி இப்படிலாம் பேசுகிறீங்க, எங்கள் அத்தை சொல்கிறது உண்மை தாங்க, வேணா நீங்கள் பார்த்துங்க அப்படி சொல்லிட்டு ப்ரூஃபை எல்லாத்தையுமே வந்து நிவின் வந்து கொடுக்குறாரு, ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறாரு. பார்த்தீங்கள, ஆல்ரெடி காவேரிக்கு கல்யாணம் நடந்துச்சு, அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணு எங்களை எல்லாம் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் ஏமாத்தலை, அவளுக்கு ஆக்சிடெண்ட்டில் எல்லாமே மறந்து போச்சு, கல்யாணம் ஆகாதவன் நடிச்சிட்ருக்கா, அதுக்காக தாங்க உங்ககிட்ட எல்லாம் இப்படி வந்து சொல்லியிருக்கா, ஆனால் நாங்களும் இப்படியே இருக்க முடியாதுல்ல, அதான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டு போகிறதுக்காக நான் வந்தோம், அதனால தான் தம்பி என் பொண்ணை பற்றியே உங்ககிட்ட தப்பாக சொல்லி எப்படி அது கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினச்சேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓ அப்படியா ஆண்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு, இப்படி தான் நடந்திருக்கே பிரதர், என்ன பண்ணுறது அப்படின்னு நிவின் சொல்கிறார். சரிங்க உடனே வந்து இந்த கல்யாணத்தை நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நிறுத்த மட்டும் கூடாதுங்க, வேறு ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிவினும் பிளானை சொல்லி ஆரம்பிக்கிறாரு.